லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் திரையரங்குகளில். செய்திகளை தொடர்ந்து காண்போம். பெரம்பலூரில் என்கவுண்டரில் சுடப்பட்ட ரவுடி அழகுராஜா வெள்ளைக்காளியை கொல்ல முயன்ற வழக்கில் கைதானதாக கூறப்பட்ட நிலையில் வெள்ளைக்காளியின் பின்னணி குறித்து செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்கும் தகவல்களை கேட்டு பெறலாம். ஹரிகிருஷ்ணன், முழு விவரங்கள் என்ன? மதுரை நகருக்குள் ஒரு 2 பேருக்கு போஸ்டர் ஒட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக 23 ஆண்டுகளில் 21 கொலைகள், 4 என்கவுண்டர்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. தமிழகத்தே மிக உலுக்கிய சம்பவங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு கொலைகளும் கொடூரமாக நடைபெற்றிருக்கிறது. இந்த கொலைகளை பார்த்தோம் என்றால் பல்வேறு சம்பவங்கள் பின்னணியில் 23 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கியது தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கொலையை பொறுத்தளவிற்கு தற்போது என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்ட இந்த என்கவுண்டர் உயிரிழந்த அழகுராஜா மீது மதுரை மாவட்டத்தில் 6 குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. பெரம்பலூரில் வெடிகுண்டு வீசிய வெள்ளைக்காளிமையை கொண்டு வரப்பட்ட அந்த வாகனத்தின் மீது வெடிகுண்டு வீசிய வழக்கு என்பதோடு சேர்த்து 7 வழக்குகள், மொத்தம் 2017 முதல் தற்போது வரைக்கும் 7 வழக்குகளிலே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக வெள்ளைக்காளியை பொறுத்தளவிற்கு அவர் ராஜபாண்டி தரப்பை சேர்ந்தவர். இந்த ராஜபாண்டி யார் என்றால் அதிமுகவில் மண்டல தலைவராக இருந்தவர். அதே போன்று VK குருசாமி என்பவர் திமுகவில் மாநகராட்சி மண்டல தலைவராக இருந்தார். இருவருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். கமுதி அருகே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவர்கள், ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள், ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களும் கூட. இவர்கள் அங்கிருந்து மதுரையை நோக்கி தங்களுடைய குடும்பத்துடன் புலம்பெயர்ந்து வருகிறார்கள். மதுரை கீரத்துறை பகுதியிலேயே குடியிருந்து அங்கிருந்து அவர்களுடைய தங்களுடைய வேலைகளை தொடங்குகிறார்கள். இந்த நிலையில்தான் சிறிதமாக ஆட்சி, அதாவது இது அரசியலுக்கு செல்லலாம் என்கிற எண்ணத்தில் VK குருசாமி அரசியலுக்கு வருகிறார். அதனைத் தொடர்ந்து ராஜபாண்டியும் அரசியலுக்கு வருகிறார். VK குருசாமி திமுகவில் இணைந்து கட்சி பணிகளை ஆற்றி வருகிறார். அதே போன்று ராஜபாண்டியும் அதிமுகவில் இணைந்து கட்சி பணிகளை ஆற்றி வருகிறார். இருவருமே அதே பகுதியிலே அந்தந்த ஆட்சி காலகட்டத்தில் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் அதே பகுதியிலே மண்டல தலைவராக பதவி வகித்தவர்கள். பின்பு ஒழுங்கு நடவடிக்கைகள் காரணமாக தொடர்ந்து வழக்குகள் இருந்த காரணமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இருவருமே. இந்த நிலையில் தான் தொடர்ந்து பல்வேறு கொலைகள் நடைபெற்று இருக்கிறது. முதலில் தொடக்க கொலை என்பது இருவருக்குமே போஸ்டர் ஒட்டுவதுதான். அந்த பகுதியில அந்த அரசியல் தொடர்பான போஸ்டர் ஒட்டுவது, மற்றொரு தரப்பு அதை கிழித்தெறிவது, இப்படிதான் தொடக்கத்தில் இவர்களுக்கு பிரச்சனை தொடங்கி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு தரப்பிலே ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பழி வாங்குவதற்காக மற்றொரு தரப்பிலே ஒரு கொலை. இப்படியாக இந்த 23 ஆண்டுகளிலே 21 கொலைகள், 4 என்கவுண்டர்கள் என நடந்து முடிந்திருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் எவ்வளவு முயற்சியுமே பல்வேறு சம்பவங்களிலே கொடூரமாக ஒரு கொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். குறிப்பாக மக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளிலே அந்த ஒருவரை அந்த சென்மரை என்கிற சர்ச் பகுதியிலே அவருடைய கொலை செய்து தலையை வெட்டி ஆட்டோவில் நடு ரோட்டிலே வைத்து செல்லக்கூடிய சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது. இப்படி பல்வேறு கொலைகள் நடந்திருக்கிறது. தற்போது ராஜபாண்டி உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்கிறார். அவர் மகன் ஏற்கனவே அவர் எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் ராஜபாண்டி தரப்பிற்காக வெள்ளைக்காளி தொடர்ந்து இந்த கொலைகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. காவல்துறை தரப்பிலே செய்யப்படுகிறது. அவருடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களை வைத்து இது போன்ற கொலைகள் நடைபெற்று வருகிறது. ஆகவே வெள்ளைக்காளியை பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கில் தான் தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு இருக்கிறது. அதில் தான் அழகுராஜா மூளையாக செயல்பட்டு அவரை கொல்ல வேண்டும் என நோட்டமிட்டு அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த பெரம்பலூரிலே 4 வழிச்சாலையில அவர் அந்த இது போன்ற உணவு அருந்திக் கொண்டிருந்த நேரத்தில் வெடிகுண்டு வீசி அவரை கொலை செய்ய முயன்றிருக்கிறார்கள். இந்த வழக்கில் தான் அவர் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணையின் போது காவல்துறையினால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது. தற்போது இரு அணிகளிலும் இரண்டு குழுக்களிலுமே ஏராளமானவர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 25க்கும் மேற்பட்டோர் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த கொலையை பார்த்தால் தற்போது அந்த ராஜபாண்டி தரப்பிலே ராஜபாண்டி உயிரோடு இல்லை என்றாலும் கூட வெள்ளைக்காளிதான் மூளையாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. அதே போன்றிலே VK குருசாமி தற்போது உடல்நலக்குறைவால் தனது வீட்டிலே தங்கியிருந்து அவர் சிகிச்சை எடுத்துக் கொண்டு வருகிறார். அவர் வீட்டிற்கு அந்த பகுதி முழுவதுமாக காவல்துறையினர் பாதுகாப்பும் கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு கொலை சம்பவம் நிகழாத வண்ணம் நடைபெறுவதாக தெரிவித்திருக்கிறார்கள்.
இருந்த போதிலும் இவருடைய கொலைகளை பார்த்தோம் என்றால் எந்த யாருமே இதில் கூலிப்படை கிடையாது. பணத்திற்காகவோ மற்றும் வேறு எதுவும் பயனடைவதற்காக எதுவில்லை. இவருடைய உறவினர்களை விட்டே இவர்கள் கொலை செய்யக்கூடிய வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஒரு தரப்பு இவருடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களை வைத்து அப்படி மற்றொரு தரப்பை கொலை செய்கிறது. அதே தரப்பு மீண்டும் பழி வாங்கும் நடவடிக்கையும் இதே போன்றுதான் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் பல்வேறு காலகட்டங்களிலே இந்த 23 ஆண்டுகளிலும் எவ்வளவோ தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் கூட இப்ப தற்போது மதுரை மாநகர் பகுதியிலே இந்த குறிப்பாக கீழத்துறை அந்த பகுதியிலே காவல்துறையின் அதீத கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தாலும் கூட இவர்கள் மீதும் பிற மாவட்டங்கள் மாநிலங்களிலே அவர்களுடைய சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. வி.கே. குருசாமி சமீபத்தில் அவர் வெளியூரிலே தங்கிதான் இருந்தார். தற்போது அவருடைய வழக்கு ஒன்றுக்காக வந்துவிட்டு அவர் மீண்டும் பெங்களூர் சென்று அங்கு ஒரு டீ கடையில் டீ அருந்திய கொண்டிருந்த போது இந்த வெள்ளைக்காளி தரப்பினர் அவரை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். அதில் அவர் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று தற்போது வீட்டிலிருந்தே சிகிச்சை பெற்று வருகிறார். இப்படித்தான் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது மதுரையை தாண்டி மதுரைக்கு வெளியில் பிற மாவட்டங்கள் மாநிலங்களிலே இந்த சம்பவங்களும் அரங்கேறி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரு நோட்டமிட்டு ஒரு தரப்பு மற்றொரு தரப்பை இப்படி மாற்றி மாற்றி கொலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டவரும் முக்கியமாக இந்த வழக்கிலே தேடப்படக்கூடிய வி.கே. குருசாமியினுடைய உறவினராக இருக்கக்கூடியவர். அவரும் நீண்ட நாட்களாக சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு 7 வழக்குகள் வெறும் மீது இருக்கிறது. இப்படி அந்த 2 தரப்பை சேர்ந்தவர்கள் மீதும் குறைந்தது 10 to 20 வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குற்ற வழக்கு, கொலை வழக்கு மற்றும் ஆள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்கு, அதாவது ஆயுதம் வைத்திருந்த கள்ளத்துப்பாக்கி உள்ளிட்ட வைத்திருந்ததாகவும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இது ஒரு நீண்ட தொடர்கதையாகவே நிகழ்ந்து வருகிறது. இதில்தான் தற்போது வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயற்சித்த அந்த அழகுராஜா என்பவர் தற்போது என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். பத்மநாபன். முழுமையான விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.